கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று வெள்ளிக்கிழமை. இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும், சொல்ல முடியாத நன்மைத்தனத்தையும் நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திருஇருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால், அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திருஇருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். எதுவுமின்றி உலகத்திலிருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருந்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்துக் காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திருஇருதயமே, சிறுபிள்ளைகளை தேவரீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும் சுவாமி. ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். மரியே, வாழ்க. பிரியமானவர்களே, காமெண்ட் பாக்ஸ் இல் ஆமென் என டைப் செய்யவும். இந்த சேனல் இறைவனின் அன்னையின் தூண்டுதலின் பேரில் துவங்கப்பட்டது. உலகம் முழுவதும் இறைவனின் அன்னையின் பாதுகாப்புக்குள்ளாக வர ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். இதற்கு உங்கள் பங்கு சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்வது. இதயங்களை காண்கின்ற இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.